பொல்லாதன் வந்து கதை உருவாகும் போதே அது சம்மந்தமான ஒரு விஷயங்களில் ரியலாக நார்த் மெட்ராஸில் இருக்கிறவன்ட்ட போய் வெற்றிமாறன் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்படி மட்டும் ஒரு நாட் எடுக்க போகிறேன், இது எப்படி வரும்னு சொல்லி பொல்லாதவனுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கை டிஸ்கஷன் பண்ணும்போது தான் வட சென்னையினுடைய கதை வெற்றிமாறனுக்கு சொல்லப்படுது. அங்கே தான் வட சென்னை கதை உருவாகிறதுக்கு பேஸ்மெண்ட்டு நோட்டு. ஸோ இந்த பொல்லாதவனுடைய டிஸ்கஷனில் தான் வட சென்னையினுடைய தாட்ஸ் வருது, மைண்டில் ஏற்றிக்கிட்டார். வட சென்னை 5 பார்ட் வச்சுருக்காரு இப்போ வெற்றிமாறன் கையில், 5 கதை இருக்குது அவர்கிட்ட, பார்ட் 5 வரைக்கும் போகுது. பொல்லாதவன் மிகப்பெரிய ஒரு பிரேக். நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் கதையை பார்த்தீங்கன்னா, ஜாலியாக கொண்டு போக படம் லைட்டாக கொண்டு போவார் கதையை. அதுதான் டைரக்டருடைய டச். தனுஷ்க்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் அந்த படம். அப்போ தான் வெற்றிமாறன் அவருடைய அந்த காம்போ வந்து இன்ன வரைக்கும் தொடர்றது காரணமே அந்த ஒரு படம். காரணம் பொல்லாதனுடைய அதுக்கு முன்னாடி வெற்றிமாறன் நிறைய கம்பெனி ஏறி இறங்கி வாய்ப்பு தரவே இல்லை. இதெல்லாம் ஒரு கதையா, என்னையா ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ தானம்னு தேடுறான் இப்படின்னே சொல்லி நிறைய கம்பெனி வெற்றிமாறன் அவாய்ட் பண்ணாங்க. தனுஷ் அந்த நாலேஜில் என்ன பண்ணாரு, இந்த படம் ஜெயிக்கும் நீ வா நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். வெற்றி 5 ஸ்டார் கதிரேசன் 5 ஸ்டார் கதிரேசனில் இவர் அது டேட்ஸ் கொடுத்தது. பட் ஹீரோ டேட் கொடுத்தானே ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க. அப்படி கொடுத்து பண்ணும்போது அந்த படம் வந்து இன்னமும் வெற்றிமாறனுக்கு தனுஷ் மேலே ஒரு மரியாதை காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை அவமானப்படுத்தி நிறைய அனுப்பப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்தில் தனுஷ் என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு.